ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, இன்று இந்த வாராகி தாயானவளின் வாக்கினை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் பெரும் மகிழ்ச்சியான செய்தி உன் இல்லம் தேடி வரப்போகின்றது. என் தங்க பிள்ளையே, எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இத்தனை காலமும் நீ எதற்காக தவித்து நின்றாயோ, அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஏங்கி நின்றாயோ, அந்த ஒரு விஷயத்தை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். இந்த வாராகியினுடைய சத்தியத்தை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே. நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்கிறேன் என்றால் அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றியும் கொடுக்கப் போகிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என்னுடைய குழந்தைக்கு எதை நான் செய்கிறேன், எதை நான் தருகிறேன், எதை நான் உன்னிடத்திலே இருந்து எடுத்துக்கொள்கிறேன் என்பதில் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னுடைய குழந்தைக்கு தேவை என்று இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். அதுபோல உனக்கு எதுவெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் விரட்டி அடித்து விடுவேன். இதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாகவே வந்து சேரும். அது மட்டுமில்லை, மற்ற நாட்களில் எல்லாம் நீ எதையோ நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய். ஆனால் இந்த தாயை கண்ட பிறகு உன்னுடைய மனது ஒரு நொடி அமைதி அடைகிறது அல்லவா? இதுதான் உன் வராகி தாய்க்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. என்னுடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் நான் ஆறுதலாகத்தான் இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வருகின்ற என்னுடைய குழந்தைக்கு பேருதவியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற நிறைவு எனக்கும் இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, இதை நீ பிடித்து கொண்டு மேலே ஏறி வந்து விடு. உன் வாழ்க்கையில் நான் இருப்பதை நீ உணரத்தான் போகின்றாய். இந்த தருணத்தில் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாகவே புரிந்து கொள்ளப் போகின்றாய். என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துவிட்டு உனக்கு இதுவெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் எத்தனையோ பெரிய அசுரர்களை எல்லாம் சமாளித்து வந்து விட்டாயல்லவா? எத்தனையோ கஷ்டங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த போதும் பல தீய மனிதர்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாயல்லவா? இத்தனையையும் கடந்து வந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் இதற்கு மேலும் நீ பெரியதாக சமாளிப்பதற்கு என்று எதுவுமே இல்லை. மிகப்பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, அதை சரி செய்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்போது வந்து விட்டதோ அப்போதே உன்னுடைய வாழ்க்கை உனக்குள் வந்து விட்டது. நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். அப்படி நீ பெற்றுக்கொள்ளும் போது அது உன்னுடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதையெல்லாம் நீ சற்று சிந்தித்து பார்த்து அமைதியாக நீ வாழ பழகி கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்தாயோ, அந்த நேரத்தில் நீ செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து பார்த்து மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காத மாதிரி நீ நடந்து கொண்டு அந்த சந்தோஷத்தை எல்லாம் மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதுதான் உண்மை. என் தங்க பிள்ளையே, நீ நினைக்கலாம், தாயே எனக்கு சந்தோஷம் என்று ஒன்று வருமா? எப்படித்தான் நான் என்னோட வாழ்க்கையை வாழப் போகிறேனோ என்று தெரியவில்லையே. ஒரு நிமிடம் நான் சந்தோஷப்பட்டால் பல நிமிடத்தில் எனக்கு சோதனையைத்தான் கொடுக்கிறது இந்த வாழ்க்கை என்று நீ எனக்கு சொல்லுவது புரிகின்றது. கவலைப்படாதே. தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை கண்ட பிறகுதான் இப்படியும் சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்களா என்பதை நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய். இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் வாழ விரும்பவில்லை தாயே. ஒருபோதும் இது போன்ற மனிதர்கள் செய்கின்ற துரோகங்களை எல்லாம் கண்டு நான் பயந்து ஒதுங்க மாட்டேன் என்று உன் மனதிற்குள் தைரியமாக இருந்து கொண்டே இரு. எந்த மனநிலையும் நீ வாழ பழகி கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். நீ என்னால் வாழ முடியாது என்றெல்லாம் திணறிக்கொண்டு இருக்கக்கூடாது. நீ அவ்வாறு திணறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் உன் தாயானவள் உன்னோடு வந்து உனக்கு பல நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எப்படி எல்லோமோ வாழ வேண்டிய உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு பிரச்சனைகளை தரும்படியாக இருக்கிறது அல்லவா? அதை யாராலும்
உன்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு யாருக்காவது இருந்திருந்தால் இந்நேரம் அவர்கள் உன் அளவிற்கு இதை தாங்கிக் கொண்டு இருந்திருப்பார்களா என்று சொல்ல முடியாது. நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய். வெற்றி பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் வாழப் போகின்றாய். இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இனிமேல் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது. சோதனைகளை கண்டெல்லாம் வருந்தாதே. உன்னுடைய வாராகிய தாயானவள் பல மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுத்து விடத்தான் போகின்றேன். எல்லா நேரங்களிலும் நீ கடந்து வருகின்ற அத்தனை பாதைகளையும் நான் சரி செய்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். என் தங்கப்பிள்ளையே, எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ உனக்கான சந்தோஷத்தை நீயாகவே மீட்டெடுக்கத்தான் போகின்றாய். நான் உன்னோடு இருந்து உனக்குரிய நல்லதையெல்லாம் கொடுக்கப் போகின்றேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வேண்டுதல். நீ என் முன்னால் வைக்கின்ற உன்னுடைய வேண்டுதல்கள் தான் அத்தனைக்கும் காரணம். இத்தனை வேண்டுதல்களை எல்லாம் நீ என் முன்னால் வைத்துவிட்ட பிறகும் நிச்சயமாக இந்த வாராகி தாயானவள் உனக்கு தராமல் விட்டு விடுவேனா? உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் அமைதியாக இருந்து விடுவேனா? இல்லை செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உன் வாராகியானவள் கொடுக்கப் போகின்றேன். நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் முழுமையாகவும் தெளிவாகவும் தந்துவிடப் போகின்றேன். வருந்தாமல் என் தங்கப்பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது உனக்கு இதுவரை இழந்த அனைத்தையும் மீட்டெடுத்து உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது. அனைத்து மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரப்போகின்றது. உன் வாராகி தாயானவள் அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என் செல்லமே, இத்தனை காலமும் நீ காத்திருந்தது அதை நான் உனக்கு நிரந்தரமாக தர வேண்டும் என்றுதான். இப்போது உன் கைகளிலே நிரந்தரமாக கிடைக்கவும் போகின்றது. இனிமேல் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. எதற்காகவும் தயங்கி கொண்டு குழம்பி நிற்கவும் கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. நான் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுத்து விடத்தான் போகின்றேன். ஏனென்றால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவானது உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ சோதனைகளுக்கு பிறகுதான் நீ இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய். அப்படி இருக்கும்போது இதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் இனிமேல் உனக்கு மனதிற்குள் மாற்றங்களை கொண்டு வந்து மன மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீ உன் மனதில் எப்படி எண்ணுகின்றாயோ, எப்படி சிந்திக்கின்றாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் நல்லபடியான மாற்றங்கள் வரும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக நேர்மறையானதாக வைத்துக்கொண்டு உன்னுடைய செயல்களில் கவனம் செலுத்து. நிச்சயமாக உனக்கான வெற்றிகள் அனைத்தும் உன்னை வந்து சேரும். என் செல்லமே, நீ நினைப்பது எல்லாம் உனக்கு சந்தோஷமாக கிடைக்கும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மன நிறைவை தர வேண்டும். இவையெல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் என் தங்கமே, நீ நல்லபடியான எண்ணங்களை உனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய வாராகியானவள் உனக்கு துணையாக இருக்கின்றேன். உனக்கு துணையாக வந்து உனக்கான செயல்களை எல்லாம் நான் சாதகமாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டு இந்த தாயானவள் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ உனக்குள்ளே உணர வேண்டும். என்னை நீ உனக்குள் உணர்ந்துவிட்டால் அதைவிட வேறு என்ன சந்தோஷம் உனக்கு இருக்கப் போகின்றது? நான் அத்தனையையும் உனக்கு கொடுத்து விடுவேன். அத்தனை சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கையில் உனதாக்கி தந்து விடுவேன். அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே மன மகிழ்ச்சியான விஷயங்களாக மட்டுமே இருக்கும். இத்தனைக்கும் நீ கடந்து வந்த பாதைகளானது உனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்திருக்கிறது அல்லவா? நீ பெற்ற அனுபவங்களிலிருந்து உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எப்படி நடிக்கிறார்கள், யார் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அப்படிப்பட்ட அனுபவத்தை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளையே, இத்தனை வேதனைகளையும் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து விட்டாய். இதற்கு மேல் நீ கடந்து வரக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் போன்ற பெரிய வேதனைகள் ஒருபோதும் இருக்காது. எல்லாவற்றிலும் உனக்கான நல்ல முடிவுகளும் நல்ல தீர்வுகளும் நிச்சயமாக எதிர்காலத்தில் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளையே, மனமுருகி என் முன்னால் நிற்கும் பொழுது, மனவேதனையில் என் முன்னால் கண்ணீர் சிந்தும் பொழுது இந்த தாயானவள் நான் உன்னை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவேன் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. என்னுடைய குழந்தை, உன்னுடைய நிலைமை என்ன என்று வேறு யாருக்கு தெரியும்?
தெரியும். உன்னையன்றி வேறு யாருக்கு என்னுடைய அன்பினை நான் முழுமையாக கொடுத்துவிடப் போகின்றேன். இந்த வாராகி தாயானவள் நான் உனக்கு நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாற்றித்தரப் போகின்றேன். பொறுத்ததும் தான் பொறுத்தாய். இன்னும் சில காலம்தான். நீ இன்னமும் அதிக நேரங்கள் எல்லாம் பொறுத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இது நாள் வரையிலும் நீ பட்டதெல்லாம் போதும். என் தங்கப்பிள்ளையே, நீ அனுபவித்த துன்பங்களும் போதும். இதற்கு மேலும் உன் வாராகியானவள் உனக்கு தாமதிக்க விரும்பவில்லை. உனக்கு எதை தர நினைக்கின்றேனோ அதை மிக விரைவிலேயே கொடுத்துவிடப் போகின்றேன். அது மட்டுமல்ல, இன்னும் சில மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தானாகவே தேடி வரப் போகின்றது. அப்போது இந்த வாராகியினுடைய அன்பினை நீ உணர்ந்து கொள்வாய். அதற்கான நல்லது ஒரு செய்தியை நீ செவிக்குளிர கேட்கப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடக்கும் என்பதை உணரப் போகின்றாய். எதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு மற்ற ஒரு விஷயங்களும் உனக்கு வேதனைகளை கொடுக்காது. எல்லாமுமே உனக்கு வெற்றியைத்தான் தரும். எல்லாமுமே உனக்கு மன நிறைவாகத்தான் இருக்கும். உன்னுடைய தாயினுடைய அன்பு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். என் செல்லமே, எப்பொழுதெல்லாம் உனக்கு வருத்தமாக இருக்கின்ற சூழ்நிலை வருகின்றதோ, கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வருகின்றதோ, அப்போது இந்த வாராகியினுடைய பெயரை மனதில் நினைத்து கொண்டு கண்களை மூடி என் நாமத்தை ஒரு முறை சொல்லிப்பார். என்னுடைய நாமத்தை நீ ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும். அதுவே என் குழந்தையே, நீ என் மீது வைத்திருக்கின்ற அன்பை எனக்கு உணர்த்திவிடும். அதன் பிறகு நீ எடுக்கின்ற முடிவுகளும் உனக்கு நடக்கின்ற செயல்களும் உனக்கு சாதகமாகத்தான் முடியும். உனக்கு நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். இதை நீ நினைவில் வைத்துக்கொள். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், இந்த பிரச்சனைகளை உன்னை நோக்கி வரவிடாமல் தற்காத்து கொள்ளுவதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி பார்க்க வேண்டும், உன்னை கோபமடைய செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் உன்னுடைய மௌனத்தையே நீ பதிலாக கொடு. உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக இரு. எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். உன்னுடைய வாழ்க்கையானது உன்வசமாகிவிடும். உன்னுடைய வாராகி தாயானவள் எப்போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து நல்லவற்றையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை நலமுடன் வாழ வைப்பேன். இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எப்போதும் நிம்மதியும் சந்தோஷமும் மட்டுமே நிலைத்திருக்கும். நீ வெற்றி மேல் வெற்றி பெறப் போகின்றாய்.